இப்போ ஜோதிடம் அப்படி என்றால் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இது ஏன் பார்க்கணும்? ஏன் பார்க்கக்கூடாது? எதுக்கு பார்க்கணும்? அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் பொதுவா வரும் எல்லாருக்கும். இப்போ நல்லா இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாரர் இருப்பாங்க. நல்லா இல்ல சார் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம் சார் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் நல்லாவும் இருக்கிறேன். ஆனா ஒரு சில விஷயங்கள் எனக்கு நடக்க மாட்டேங்குது. அதனால நான் ஜோசியரை பார்க்கணும். அவர்ட்ட ஒரு ஆலோசனை கேட்கணுன்ட்டு வராங்க. அப்போ இந்த ஜோதிடம் ஏன் பார்க்கப்படுது? யார் ஆர்வமா இந்த ஜோசியத்தை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் ஒருத்தர் வாழ்க்கையில மனம் கலங்கி குழப்பத்துடன் இருக்கிறார்களோ அவங்க இந்த ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பார்க்கறதுக்கு, ஒரு ஆலோசனை செய்யறதுக்கு, தீர்வு காண்பதற்கு அவங்க வருவாங்க. அப்போ குழப்பம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே குழப்பத்துல தான் இருப்பாங்க. இப்போ ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டான்னு ஒரு குழப்பம் இருக்கும். அப்புறம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், இவன் நல்லா படிப்பானா படிக்க மாட்டானான்றது பெற்றோருக்கு இருக்கும். அவனுக்கே ஒரு எக்ஸாமுக்கு போகிறான், அப்போ அந்த பையனும் என்ன பண்ணுவான், நான் படிச்சுட்டு போன கொஸ்டின் எனக்கு கரெக்டாக வந்துருமா, நான் ஆன்சர் கரெக்டாக எழுதி முடிப்பேனா, நல்ல மார்க்கு கிடைக்குமா, பாஸ் பண்ணுவேனா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். இல்லை டிகிரிலாம் முடிச்சாச்சுங்க அப்படின்ன பிறகு வேலை வாய்ப்புகள் எனக்கு நல்லா இருக்குமா, உள்ளூரில் கிடைக்குமா, வெளியூரில் கிடைக்குமா, அல்லது வெளிநாட்டில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்களும். அதே மாதிரி பெற்றோருக்கு என்ன ஆகும்னு சொன்னால், சரி குழந்தை நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டான், இப்போ அவனுக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும். அதுக்கடுத்து திருமணத்தை நடத்தி முடிச்சாச்சுங்க, அதுக்கடுத்து என்னங்க அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியம் கொஞ்சம் லேட்டாகவே போகுங்க சார், என்ன பண்ணுறதுன்னே தெரியலிங்க அப்படின்றதுக்காகவும் அவங்களும் இதை பார்க்கறதுக்கு முன் வருவாங்க. இதுல ஏழை, பணக்காரன், நடுத்தர வர்க்கம்ன்றது எதுவுமே கிடையாது. இப்போ இத மாதிரி மனநிலையில் மனம் குழம்பி வருகின்ற அன்பர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கணக்கு போட்டு, இதற்கு முன்னாடி கடந்த காலகட்டத்தில் இப்போ இது 2026 அப்படின்னா 2025ல் இதெல்லாம் மாதிரி நடந்திருக்குமாமா அப்படின்னு கேட்பேன். அப்புறம் பரவாயில்லங்க, ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ இன்னைக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்ன்றதும் நான் சொல்லுவேன். ஏன்னா இது நடந்துகிட்டே இருக்குது, நேற்று நடந்தது, இது நடந்து கொண்டு இருக்குது. அடுத்து இதெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தால் இந்த 2027ல் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள், நீங்கள் என்னென்ன கேள்விகள் கேட்குறீங்களோ அதுக்கெல்லாம் இதுதான் உங்களுக்கு பதில்.